ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வைத்துதான் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் கிருபையாய் நம்ம மத்தியிலே பேசி வருகிறார். போன வாரம் நாம் கேட்டோம், அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இன்று கேட்க போகிறோம். ஆமென். அவராலே ஜெயம். அப்ப அவரோடு இருக்கணும். அவரோடு இருப்பதினாலே நம்மில் என்ன வெளிப்படுகிறது என்றால் கனி வெளிப்படுகிறது. அந்த கனி தான் நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போன சாத்தானுடைய சுபாவம் இது. ஆமென். இந்த குறைய சொல்றது என்பது 2 விதத்துல இருக்கிறது. ஒன்னு அவங்க திருந்துறதுக்கு, இன்னொன்னு குற்றம் சுமத்தும் பொருட்டு. எனவே இந்த குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிற அந்த சுபாவம் நமக்கு வராதிருப்பதாக. ஆமீன் சொல்லுங்க. ஆண்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. பெண்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஆமென். வந்துடக்கூடாது. குற்றம் சுமத்தும் பொருட்டு. ஒருத்தங்க குறைய சொல்லும் போது எதுக்கு சொல்றோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். சொல்லணுமேன்னு சொல்லக்கூடாது. சிலருக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கு அதான் தாவீது சொல்றான், அநேகருடைய பாடல் ஆயிட்டேன் அப்படின்னு. பாட்டே என்ன பத்தி தான் பாடிட்டு இருக்கிறாங்க. குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுக. இது யாரு தெரியுமா? பிசாசானவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்? தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி தாழ தள்ளப்பட்டு போனான்? எதனால் தாழ தள்ளப்பட்டு போனான் என்றால் ஒரு கூட்டம் அவனை ஜெயித்திருக்கிறாங்க. எப்படி ஜெயித்திருக்கிறார்கள் என்று 12வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆமென். 11வது வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. சாட்சியின் வசனம், சாட்சியின் வசனம் வெளிப்படணும்னா சாட்சி உள்ள வாழ்க்கை மிக மிக அவசியம். போன வாரம் நம்ம யாருடைய சாட்சியை கேட்டோம்? ஆபேலை குறித்து கேட்டோம். ஆபேல் நீதிமான் என்று தேவனே சாட்சி கொடுத்தார். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவன் ஜெயித்தான். அவன் ஜெயித்ததின் அடையாளம் தான் அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நாம் முன்வைத்தால் அது ஜனங்களுக்கு காட்சிப்படுத்துகிறது. பாரு, ஆண்டவர் எனக்கு அது பண்ணார், அது பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற சாட்சி இருக்கிறது அல்லவா, இது மிக மிக முக்கியமானது. நம்முடைய சாட்சியின் ஜீவியம் நம்மில் வெளிப்படும் போது நம்மை குற்றம் சாட்டும்படி தேவ சமூகத்தில் போய் நிற்கிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சீஷர்கள் பிரசங்கித்து விட்டு ஆமென் அதில் நடக்கப்பட்ட கிரியைகளை எல்லாம் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லும் போது இயேசு கண்ட காட்சி என்ன தெரியுமா? இதோ சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் நிக்க கூடாது. சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் நிக்க கூடாது. ஹல்லேலூயா. சாத்தான் நிக்க கூடாதுன்னா சாட்சி நிக்கணும். சாட்சி நிக்கிறவன் வாழ்க்கையில சாத்தான் நிக்க மாட்டான். ஆமென். கோலியாத் நிக்க கூடாது. ஹல்லேலூயா. சவுல்ட்ட அபிஷேகம் உண்டு,
அதிகாரம் உண்டு, ஆனா என்ன இழந்துட்டான் தெரியுமா? சாட்சி இழந்துட்டான். கோலியாத் வந்து நிக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா சாட்சி உள்ள ஒரு தாவீது உள்ள என்றாகிறான். கோலியாத் விழுந்துட்டான். எனவேதான் பிரியமானவர்களே, எதுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இதுக்கு நடையை காத்துக்கொள். நம்ம எங்க போகிறோம், எப்படி பயணிக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், இது ரொம்ப முக்கியமானது. காயின் அதை மாற்றவில்லை, ஆனால் காணிக்கை கொண்டு வருவான். கிரியைகளை மாற்ற அவனுக்கு விருப்பம் இல்லாதிருந்தது. அந்த காயின் ஆபேலை கொலை செய்தான். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கடந்த வாரத்தில் இதை உங்கள் மத்தியிலே ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே காயின் சாகணும், ஆபேல் வாழணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காயின் சாகணும், ஆபேல் வாழணும். அல்லேலூயா. ஆமென். காயினை வாழ விட்டா காயின் ஆபேலை கொன்றுவான். எப்படி கொல்லுவான் தெரியுமா? ஆபேலே வா, பட்சமா பேசி கூட்டிட்டு போவான். எங்க கூட்டிட்டு போவான்? வயலுக்கு. கர்த்தர் பட்சமா பேசி வனாந்திரத்தை கூட்டிட்டு போவார். நம்ம வயலையும் வனாந்திரத்தையும் பார்த்து எங்க போறோம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். யாரு பேசுறான்னு பாருங்க. காயின் பட்சமா பேசி வயலுக்கு கூட்டிட்டு போவான். கர்த்தர் பட்சமா பேசி வனாந்திரத்தை கூட்டிட்டு போவார். பேசுறது யாரு மட்டும் பாருங்க. ஆமென். இப்படிதான் சாத்தான் காட்டுவான். நீ மட்டும் என்ன வணங்கிட்டா, அவன் அப்படி அப்படி எல்லாம் தந்துட்டு மேல இருந்து மொத்தமா சேர்த்து தள்ளி போடணும். இதான் அவனுடைய நோக்கம். எல்லாத்தையும் வாங்கு, கீழே விழும்போது வெயிட்டா விழலாம்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்து, ஆண்டவரே நீங்க என்ன வனாந்திரம், உனக்கு யார் பேசுறா பாரு. ஆமென். அதான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம். அப்பா என்கிட்ட பேசுறார். இந்த நிச்சயம் இருந்தா, ஆமென், காயின் காண்பிக்கிற வயலெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால அந்த ரூட்டை பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ரூட்டை பார்க்கணும். எங்கிருந்து வருகிறது, யாரிடத்திலிருந்து வருகிறது. ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடையவள் பவுலை பார்த்து, இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் கர்த்தருடைய ரட்சிப்பை அறிவிக்கிறாங்க. நாங்க அவன் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா ஒரு தப்பு கிடையாது. ஆனா பவுல் ரூட்டை பார்க்கிறான். ரூட் வேற. அவன் கடிந்து கொண்டார் என்று பைபிள்ல இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை ரூட்டை பார்த்தாதான் ஃப்ரூட் கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல மனம், நல்ல மரம், நல்ல கனிகளை. ரூட் ரொம்ப முக்கியம். ரூட் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் ரூட்டை பார்க்காம நமக்கு மேட்டர் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு பவுல் போனான். யார்கிட்ட? இந்த குறி கேட்க போனான். குறி கேட்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, சிலது ஒருவேளை நடந்தாலும் நடக்கும். குறி கேட்கறது, இந்த கையை காட்டுறது, கலண்டரில் பார்க்கறது, டேட்டா பார்க்கறதுக்கு நிறைய பேர் கலண்டர் பார்க்குறாங்க. எவனோ டைம் பாஸுக்கு எழுதி வச்சான், அவனுக்கு நாள் சரியில்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த அது இந்த டேட்ல வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் 9க்கும் 10க்கும் இடையில. நாங்க இடையில வந்து ஹல்லேலூயா இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நயங்காட்டி வனாந்திரத்து கர்த்தர் என்னை எங்க கொண்டு போகிறாரோ. ஹல்லேலூயா. எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാൻ വീഴുന്നത് തീയിലല്ല, എൻ യേശുവിൻ. ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமானின் வாழ்க்கையை குறித்து போன வாரத்தில் சொன்னேன். தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவில் எதுவுமே இல்லை என்கிற நிலையில் ஒருவன் வாழ்கிறான் என்றால் உண்மையில் அவன் தான். நம்ம எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாய் வாழ்கிறோமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நாம் நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாய் வாழ்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நான் எதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவும் வந்து விடக்கூடாது. நான் போன வாரம் திரும்ப திரும்ப பாடினோம், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். ஹல்லேலூயா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும், கர்த்தர்
தண்ணீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க, ஓ முழங்காலில் நிற்க தினந்தோறும் தேவா கைகளை உயர்த்தி உமக்கும் என்றுமே. ஆமென். அவன் சாட்சி பெற்றான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இன்னொருவனை குறித்து நான் சொல்ல விரும்புகிற எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே ஏனோக் என்பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, இவர்களெல்லாம் மரணத்தை ஜெயிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் மரணத்துக்கு முன்பாக தோற்று போகிறான். மரணத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமென். ஆனா இங்கே ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரணத்தை காணாதபடிக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றும் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் பாருங்கள், வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்த வார்த்தை, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாய். தேவன் ஒவ்வொருத்தரை நடத்துகிற விதம், நடத்துகிற பாதை ரொம்ப ஆச்சரியமானது. இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்னொரு நபரை சொல்லுங்க பைபிள்ல. எலியா. இருக்கிறீங்களா எல்லாரும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா சிலர் எழுத இப்படி குனிஞ்சது இன்னும் நிமிரல்ல, அதனாலதான் எனக்கு டவுட் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த டைம் முடிஞ்ச பிறகு எழுதிட்டு இருக்கிறவங்கள நம்பவே கூடாது. ஆமென். சில இப்படி வச்சுட்டு ஆமென் என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனால் பாருங்க, சாத்தா சில இடத்துல, எந்த இடத்துல நம்மளை பிடிக்கலான்னு பார்க்கிறோம் அந்த இடத்துல கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். இந்த ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்க போகிறது. கர்த்தர் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்னதாக கர்த்தர் ரகசியமாய் தம்முடைய சபையை எப்படி ஏனோக்கை எடுத்துக்கொண்டாரோ அப்படி எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென். இது புத்தி இல்லாதவர்களுக்கு பரியாசம். அல்லேலூயா. புத்தி உள்ளவன் பார்ப்பான் இதை. கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டபடியால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு வராததற்கு முன்னமே நீதிமான் சேர்த்து கொள்ளப்படுகிறான், எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அப்படி கிடையாது இப்படி கிடையாது என்று சொல்லுகிற உபதேசங்களுக்கு உங்கள் செவியை விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு முன்பதாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எப்படி போனாரோ அப்படியே வருவார். இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி எல்லாம் போனார்? மகதலேனா மரியாள் இயேசுவை நெருங்கும் போது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என்ன தொடாத அப்படிம்பார். நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் போகவில்லை என்பார். அதன் பிறகு சீஷர்களுக்கு தம்மை காண்பித்து யாரு தோமா கிட்ட என்ன சொல்லுவார்? என்ன தொடும்பார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார்? ஏன் தொடாதேன்னு சொல்றார்? நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை. இப்போ என்ன சொல்றார்? அப்ப இப்போ தொடுன்னு சொல்றதுக்கு சொல்றாருன்னா இந்த கேப்ல அவர் எங்க போயிட்டு வந்துட்டார்? அவர் போனது வந்தது தெரிஞ்சுதா?
தெரியல. அவர் ரகசியமா போனார். அடுத்து சீஷர்கள் 500 பேரை கொண்டு போய் நிறுத்தி எல்லா கண்களுக்கு முன்னாக அவர் போகிறார். தூதர்கள் வந்து சொல்றாங்க, அவர் எப்படி போனாரோ, அவர் எப்படியெல்லாம் போனார், முதல்ல யாருக்கும் தெரியாம ரகசியமாய் போனார். இதோ திருடன் வருகிற வண்ணமாய் நான் வருகிறேன். ஒரு வீட்டுல திருடன் வந்துட்டானா வரும்போது தெரியாது, ஆனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? வீட்டுல சில பொருட்களை காணாது. அது போலதான் ரகசிய வருகை வரும்போது தெரியாது, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் உபத்திரவ காலத்துக்கு முன்னே சபை சேர்த்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. இது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். என தீங்கு வராததுக்கு முன்னே இதை யாரும் மனதில் வைக்கிறதில்லை. ஏசாயா 57 தானே அந்த வசனம் இருக்கு, வாசிங்க. ஏசாயா 57 1-2 வசனங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த எண்ணமே போச்சு இல்ல. இப்பெல்லாம் நம்ம எதுல டார்கெட் பண்றோம் தெரியுமா? முத்திரை எடுக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆமென். முத்திரை வருவதற்கு முன் எடுக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நம்ம எடுக்காம இருக்க என்ன செய்யணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம். அப்படியே வந்தாலும் நம்ம பல்ல கடிச்சிட்டு நல்ல நிற்போம். அல்ல, அது இஸ்ரவேலர்கள் நிற்பாங்க, யூதர்கள் நிற்பாங்க. 7 மடங்கு அக்கடிக்கு முன்னாடி நின்ட்டாங்க பாத்தீங்களா? அது அவர்களுடைய வைராக்கியம். நம்மளால கிருபையின் காலத்திலே நிக்க முடியலன்னா உபத்திரவ காலத்துல நிப்போன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் என்ன பத்தி, அதனாலதான் கெஞ்சிட்டு இருக்கேன்ப்பா, விட்டுறாதீங்க, கேவலப்படுத்திடுவாங்க, அப்படி இப்படி தட்டி தூக்கிட்டு போயிருங்க, வேணா 2 அடி அடிச்சிருங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்வார்ல, கர்த்தருடைய கையில் விழுவோமாக. ஆமென். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அது வர முத்திரை தானே, குத்துல முத்திரெல்லாம் உள்ள போகும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவர் தந்த மீட்பு, அவர் பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து, ஆமென், அவர் வரும் நாளினில் காரமாசைத்து, ஓ அவர் சமூகமது பிரியமானவர்களே, அப்படி நடக்காது. கொஞ்சம் நீங்க இப்பவே பார்த்து எப்படி ஞானமோ அதை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை கைவிடப்பட்டு வைங்களேன், நம்ம சுவிசேஷம் சொன்ன 4 பேர் நம்மளை பார்ப்பாங்கல்ல, நாங்களும் நீங்க போயிருந்தா நாங்க போயிருப்போமே அப்படிம்பாங்க. இப்பதான் எங்களுக்கு தெரியுது நாங்க ஏன் போகலன்னு. நீங்க போகாதனால ஃபேஸ் பண்ண நரகத்தை விட மோசம். அதனாலதான் நிறைய பேர் வந்து மலையை பார்த்து சொல்லுவாங்களே எங்க மேல வந்து விழுன்னு. சாவே நம்ம பார்த்து பயந்து ஓடும். ஹல்லேலூயா. அதனாலதான் முந்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மகிமையில் அந்த நாள் நல்ல நாள். நாம் செய்திக்கு வருவோம். இப்படி பாடிட்டு இருந்தா இன்னைக்கு செய்தி முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். இவன் கேட்ட சாட்சியை பாருங்கள். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று
அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். இங்கதான் அவன் ஜெயிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று தேவனால் சாட்சி பெறுகிறவன் எவனோ அவன் தன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான் அர்த்தம். இந்த சாட்சி என்ன செய்கிறது தெரியுமா? அவனை சாத்தான நெருங்க விடல. ஏனோக்கு லைஃப்ல சாத்தான் வந்து என்றே ஆகல, எங்கேயுமே என்றாகல. ஹல்லேலூயா. அவனை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் உண்டாகுமா? ஏன் உண்டாகாது? கர்த்தர் யாக்கோபிட்ட சொல்லுவார், நீ எழுந்து நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு போ அப்படிம்பார். ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே யாக்கோபு தன் மனைவிகள் பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லுவாரு, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரை தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார்கள். 4வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபு அவைகளை இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உதைத்து போட்டான். அந்நிய தெய்வங்களை மாற்றுகிறார்கள். காதணியை மாற்றுறாங்கன்னா அந்த காதணி இஸ்மவேலருடைய அடையாளம். இவர்கள் இஸ்ரவேலராக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்ரவேலருக்கு இஸ்மவேலருடைய அடையாளம் இருக்கக்கூடாது. இவங்க எங்க போக போறாங்க? பெத்தேலுக்கு போக போறாங்க, கர்த்தருக்கு பலியிட போறாங்க. எனவே அந்த இஸ்மவேலருடைய அடையாளத்தை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார்கள். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் நாம் இதை பார்க்க முடியும். ஆமென். அவர்கள் இஸ்மவேலரா இருந்தபடினாலே அவர்களிடத்தில் பொன் கடுக்கன் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடையாளங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்நிய தெய்வங்களை அப்புறப்படுத்தி விட்டு, இன்னும் சொல்ல வேண்டுமானால் தங்களை சுத்திகரித்து கொண்டு சுத்தம் பண்ணி கொண்டு இவர்கள் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே உண்டான பயங்கரம் உண்டானதினால், இந்த வேட கவனிச்சிங்களா? அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அப்ப நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பையும் தேவனுக்கு கொடுக்க முடியும். நெருங்க முடியாத, சேர முடியாத ஒரு பாதுகாப்பை தேவனுக்கு கொடுக்க முடியும். ஏனோக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு. நெருங்கவே முடியல சாத்தானுக்கு. யோபுவை நெருங்க முடியல. அதை குறித்து கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் பார்க்கலாம். நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பு. ஏன்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 23 முதல் பார்த்தால், ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரை குமாரத்திகளை பெற்றான். நான் இதை டீட்டெயிலா சொல்ல விரும்பவில்லை. லாஸ்ட் இயர் பைபிள் ஸ்டடியில ஏனோக்கை குறித்து ஒரு ஸ்டடி ஃபுல்லாவே இருக்கும். கேட்க விரும்புறவங்க போட்டு கேட்டுக்கலாம். ஆமென். ஆனால் இந்த நாளில் பேசும்படி கர்த்தர் இதை காண்பித்தபடியினாலே உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம் என்று 23வது வசனத்திலே பார்க்கிறோம். 365 வருடம். அதிலே 22வது வசனத்தை பாருங்கள். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். 365 வருஷத்துல 300 வருஷத்தையும் அவன் யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்கிறான். 65வது வயதிலே மெத்துசலாவை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்னும் சொல்ல விரும்புகிறேன், 365ல 300 கர்த்தருக்கு கொடுத்தான், 65 உலகத்துக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்கிறதுக்கு துடிக்கிறோம். அப்படியே இந்த பிரசவ ஸ்திரீ படுற வேதனை போல
அந்த 1 மணி நேரம் போகவும் மாட்டேங்குது ஆண்டவரே. அப்பதான் நமக்கு தீருப்பார். அதுல 7 சரணம், அதுவும் கடைசி 3 சரணத்தை 4 தடவை பாடினா இன்னொரு 10 நிமிஷம் போகும். என்ன பாடுபடுறோம். ஆனா கேட்டா சொல்லுவோம், ஆண்டவரே அந்த ஏனோக்கை போல உமக்கு, அதாவது அதிகாரம் பெற்ற எல்லாரும் பிள்ளைங்க, சரி பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தா இதுக்கு அவருடைய கிருபை. ஆனா பிரியமான பிள்ளை ஆகிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிள்ளை ஆகிறது உங்ககிட்ட இல்லை, ஆனா பிரியமான பிள்ளை ஆகிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. இஸ்மவேலும் ஆபிரகாமுக்கு பையன்தான், கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகளும் ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க தான். ஆனா கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட எந்த பிள்ளைய ஈசாக்கு எப்படி அடையாளப்படுத்துவார் தெரியுமா? உன் நேசகுமாரன். பைபிள்ல வேற ஒரு ஏனோக்கும் உண்டு. காயினுக்கு பிறந்த ஏனோக்கு 4வது அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை வைத்தான். ஒரு பட்டணத்தை கட்டுற எதுக்கு தெரியுமா? ஏனோக், அந்த வேற ஒரு ஏனோக், அவனுடைய பெயர் நிக்க. அவருடைய பெயர் நின்னுச்சா? நிக்கல. ஏனோக்கு தனக்கு பெயர் உண்டாக ஏதாவது பண்ணாரா? ஒண்ணும் பண்ணல. ஆனா யூதா நிருபம் 1:14 கர்த்தர் ஏனோக்கை கொண்டு வருகிறார் அல்லவா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அப்படிங்கிறார். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நமக்கு பெயர் உண்டாக நாம எதுவுமே செய்ய தேவையில்லை. கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தால் அவன் பெயர் நிலை நிற்கும். அவன் பெயரை கர்த்தர் நிலை நிறுத்துகிறான். எபிரேயர்ல அவன் பெயர் சொல்லப்படுகிறது. யூதாவை கொண்டு எழுதும் போது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான, சேத்து வழி வந்த 7ஆம் தலைமுறை, ஆதாம்ல இருந்து சேத்து வழி வந்தவர்கள் 7ஆம் தலைமுறை யார் அப்படின்னா ஏனோக். ஆதாம்ல இருந்து காயின் வழி வந்த 7ஆம் தலைமுறை யார் அப்படின்னா லாமேக். ஏனோக்கு எப்படி கர்த்தருக்கு பிரியமானவராக இருந்தானோ அதுக்கு நேர ஆப்போசிட் தான் யாரு தெரியுமா? லாமேக். இந்த லாமேக்கை குறித்து வேதத்தில் எப்படி பார்க்கிறோம்? 4வது அதிகாரம் 17 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா லாமேக் பிறந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 23வது வசனத்தை பாருங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இவர் சொல்றதை பார்த்து ஏதோ பிரசங்கம் பண்றது மாதிரி இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்ல வாராருன்னா, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை, அப்படின்னா என்ன ஒருத்தன் காயப்படுத்தினா அவனை நான் என்ன பண்ண தெரியுமா? கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை, ஒருத்தர் கையை எடுக்கும் போது அவன் நகம்பட்டு எனக்கு இங்க கீறல் வந்துட்டு நான் என்ன பண்ண தெரியுமா? அவனை கொன்றேன். சின்ன வாக்குவாதத்துல எனக்கு ஒரு காயம் பட்டுட்டு ஒருத்தன் பேசினது எனக்கு காயம் உண்டாக்கி நான் அவனை கொன்றேன். இவன் காயின் வழி வந்த 7ஆம் தலைமுறை. சொல்லிட்டு சொல்லுகிறான், காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும். ஒரே காலகட்டம். நான் ஆவிக்கிற கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஒரு 7ஆம் தலைமுறை வந்து காயினை பின்பற்றுகிறான், இன்னொரு 7ஆம் தலைமுறை வந்து தேவனோடு சஞ்சரிக்கிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏனோக்கி நாட்கள்ல ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான் இல்ல. காயம் தழும்பு, ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கையில ஒருத்தனால வந்துட்டுன்னு ஒருத்தனை கொல்றானா எந்த அளவுக்கு கொடுமையானவனா இருந்திருப்பான் பாருங்க அந்த காலத்துல. அதனாலதான் ஆண்டவர் வந்து கட்டளையை கொடுக்கும் போது எடுத்ததுமே உன் சத்துருக்களை சிநேகியுங்கள்லாம் சொல்லல. ஏன்னா அப்போ சின்ன விஷயம்னால மோசே பாத்தீங்கல்ல, ஆளோட் எகிப்துல எகிப்தியரால எபிரேயர் யாராவது செத்தாங்களா? இல்ல, காயப்படுத்தினாங்க. ஆனா மோசே போனது என்ன பண்ணார் தெரியுமா? கொன்னுட்டாரு. அதனாலதான் கர்த்தர் முதல்ல எப்படி பேசுவார்? நான் இங்க பாரு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல். அவன் கண்ணை குத்துறான்னு நீ வேணா கண்ணை குத்து, நீ ஏன் அவன் வயிற்றுல குத்துற? ஏன் நெஞ்சில குத்துற? இப்படி நமக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஏன் இப்படி சொல்றாரு, பழிக்கு பழி வாங்குறது இல்ல. அவ்வளவு முரட்டாட்டம் உள்ளவர்களை கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி கொண்டு வரார். டியூன் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்ப ஜீசஸ் வந்து சொல்றாரு, மோசே மூலம் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தோம்? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அப்போ கொஞ்சம் மாறிட்டீங்களா? மாறிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தில், இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா சொல்றவனுக்கு எங்க அடி உள்ளவன்னு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமான இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் அந்த வசனம். இந்த வசனம் ஒருத்தங்க வாழ்க்கையில போயிட்டுனா, நம்ம சாட்சிகளை கேட்டோமே, அவங்கள டியூன் பண்ணிட்டே இருக்கும், மாத்திட்டே இருக்கும். வசனம் அவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படி ஒரு லாமேக்கு வாழ்ந்த காலத்திலேயே ஒருவனால தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. நோவாவின் நாட்களிலே நோவாவுக்கு தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. தேவனோடு சஞ்சரிக்கிறது என்றால் என்னவென்றால், தேவனோடு நடப்பது, தேவனோடு இணைந்திருப்பது, ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்பது. ஆமென். ஆண்டவரோடு ஈனோக் வாக்ட் வித் காட் அப்படி என்று ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈனோக் தேவனோடு சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்க, இந்த தேவனோடு இருக்க விரும்புகிற ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை தேவனோடு சஞ்சரிக்க முடியும். எந்த காலகட்டத்திலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் என்பதற்கு இந்த ஏனோக்கு, நோவா போன்றவர்கள் நமக்கு முன்பாய் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும். அப்ப நம்ம இப்ப சொல்ற ரீசன்லாம் ரீசனே கிடையாது. நம்ம தவறானவர்களை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். அவன் எதை பார்க்கிறான் தெரியுமா? அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணும் போது அப்படிப்பட்ட தப்பு பண்ணவங்க அவன் ரோல் மாடலா எடுக்கிறான். எப்பவுமே அப்படிதாங்க. நம்ம ஸ்கூலுக்கு படிக்கும் போது ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போகல, நம்ம யாரை கம்பெனி பிடிப்போம்? யாரெல்லாம் ஹோம்ஒர்க் செஞ்சு, எதுக்குன்னா நம்மளை வெளியே விட்டா கூட 2 பேரு நிப்பாங்க. இது சின்ன வயசுலயே உள்ளது, சின்ன வயசுலயே உள்ளது. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், நீ போவியா? அவன் வரணும்னு இருந்தாலும் நம்ம அவனை வரவிடாம ஆக்கி, இது சின்ன வயசுலயே உள்ள அவன் பார்க்கறான். பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். லாமேக்கு காயின் வழியை பின்பற்றுகிறான். ஆனா ஏனோக்க பாருங்க, தனக்கு பெயர் உண்டாக்க எதுவுமே செய்யல. ஆனால் பைபிள்ல ஆங்காங்கே அவருடைய பெயர் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் தெளிவு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஆண்டவர் எப்பவுமே தெளிவா தான் எழுதுவார். யோனாவின் குமாரனாகிய சீமோன், என வேற சீமோன் அங்க உண்டு. இஸ்காரியோத் அல்லாத யூதாஸ் வேற உண்டு. பைபிள்ல எப்பவுமே தெளிவா இருக்கும். அதனால நம்ம பேர்ல வேற யாராவது பரலோகத்துக்கு போகும்போது அந்த பேரை வச்சுட்டு போயிடலான்னு ஃபுல் சரித்திரம் இருக்கும். முதல் சர்வீஸ்ல பின்னாடி இருந்து தூங்குனவன் இருக்கும், நமக்கு தெரியாது. தேவனோடு சஞ்சரிக்க முடியும். இந்த வசனம் எல்லாம் மெடிடேட் பண்ணும்போது அப்படி நெஞ்செல்லாம் அப்படி துடிக்கும். ஆமென். ஆண்டவரே உங்க கூட, உனக்கு என்ன வேணும்? உங்க கூடவே. அவன் ஆண்டவரே அப்படி சஞ்சரித்துட்டு இருக்கும் போதே நான் இல்லாம ஆயிரணும்பா. அவன் காணப்படாம போயிட்டான். ஆமென். ஆண்டவர் அவனோட நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நடந்து போய் டைம் ஆயிட்டு. ஏனோக்கு டைம் ஆச்சு. உங்க வீட்டை விட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். என் வீடு பக்கத்துல, வரியா? வரேன்ப்பா. காணப்படாம போயிட்டான். சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது இப்படிதாங்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்பா கூட பேசிட்டு இருக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மோடு இருப்பதுதான் glory உள்ளது.
இதயத்தின் மாஞ்சையை ரிமம கரமமலதனரா glory இயேசுவினுடைய விருப்பமும் ஜெபமும் இதுவாக இருந்தது. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல 21வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, அடுத்த வார்த்தையை கவனிங்க, நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல. அப்ப பிதாவையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இப்படி இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி நம்மளை பிரிக்க முடியாதோ அப்படி அவங்களையும் நம்ம கூட சேர்த்து வச்சிருங்கப்பா. தூதர்களுக்காக இப்படி இயேசு ஜெபிக்கல. தேவனோடு சஞ்சரிக்கணும். பண்றோமா? ஹல்லேலூயா. ஏன் முடிய மாட்டேங்குது தெரியுமா? அவர் ஏன் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார்? அவருக்கு கால் வலிக்காதா? அவர் களைப்பு தாகமா இருக்கிறவர் ஒரு கிணத்து அண்டையில போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை அனுப்பி விட்டுட்டு இருக்கிறார். ஆனாலும் அவர் பாருங்க, சமாரிய ஸ்திரீ வந்ததும் எழும்பி பேசிட்டு இருக்கிறார். அவன் நம்ம மைக்ல பேசினாலே ஒரு செர்மன் முடிஞ்சதும் பாடியாய் கிடப்போம் ஒண்ணுமே. ஆனா இவர் பாருங்க, அவ்வளவு சத்தம் போட்டு தான் பேசணும். அவருக்கு அப்படி டயர்டாகி ஒரு கிணத்து பக்கத்து. ஏன்? அவருக்கு ஆசை அது. ஒன்னா இருக்கணும். எப்படி ஒன்னா இருக்கணும்? அவங்க வரணும். சிலர் பாருங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா சிலர் பாருங்க, எப்பவுமே அந்த முடிவு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை கூட நிற்கணும்னு நினைப்போம். சிலர் பாருங்க வந்து தலை காட்டிட்டு போவாங்க. சிலர் நம்ம சாப்பிட கம்பல் பண்ணுவோம். சிலர் வந்து இவங்க சாப்பிடாம போனா அப்படி போயிட்டு வரோம். ஆச்சரிய போயிட்டாங்க வாசல்லே நின்று கவர் வாங்கிட்டு சிலருக்கு நம்ம. ஆனா சிலர் பாருங்க, நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் முந்தின நாளே வந்துடணும். எல்லாத்தையும் சொல்லுவோமா? நம்ம முந்தின நாளே வந்துடுங்க, நீங்க கடைசி வரை நிக்கணும், கூட நிக்கணும். ஏங்க, இயேசு நம்ம எப்படி பார்க்க விரும்புறாருன்னா, சபையே, சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்க ரத்தத்தால் மீட்கப்பட்ட உள்ளமே, இன்னும் ஏன் நீ தூரத்திலிருந்து எத்தி பார்க்கிறாய்? பக்கத்துல வந்து தொட்டு பாரு. நீ தொட்டு பாரு, அவரை தொட்டு பாரு. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல 24வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீரினில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. அடுத்த வார்த்தை கவனிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படிக்கு விரும்புகிறேன். அதாவது பிதா இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை அவர் யாருக்கு காட்ட விரும்புறார் தெரியுமா? நமக்கு. நம்ம வாங்கின கிஃப்ட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு காட்டுவோம். உலக தோற்றத்துக்கு முன் நீர் என் மேல் அன்பா இருந்தபடியினால் எனக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு குளோரியை கொடுத்திருக்கிறீங்க. அந்த மகிமை தான் என்ன தெரியுமா? பிதாவுக்கு சமமா இருப்பது. அதை நான் யாருக்கு காட்ட விரும்புறேன் தெரியுமா? நீங்க எனக்கு தந்தீங்களா, அவங்களுக்கு காட்ட விரும்புறேன். அப்போ அந்த மகிமையை நாம பார்க்கணும்னா நம்ம யாரை போலதான் மாறி ஆகணும்? இயேசுவை போல. அதுதான் யோவான் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் நாம் அவருக்கு ஒப்பாக. அவங்க சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இயேசுவை பாருங்க, அவர் நம்மை பிரித்து பார்க்கவே இல்லை. நான் வேற நீ வேற அப்படி பார்க்கவே இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு மகதலேனா மரியாள்கிட்ட சொல்றார், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும், என் பிதாவினிடத்திற்கும் உங்கள். இந்த பிரிச்சு பார்க்கிறோம் தெரியுமா? இது தேவனால தாங்கவே முடியாது.
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றார், அவங்க ஒன்ன தள்ளலப்பா, என்ன தள்ளினாங்க? நான் தீர்க்கதரிசியை கொடுத்தேன், நான் நியாயாதிபதிகளை கொடுத்தேன், நான் ஆசாரியர்களை கொடுத்தேன். ஆனா நான் ஏன் ராஜாவா அவங்களுக்கு இதுவரை கொடுக்கல தெரியுமா? நான் அவர்களுக்கு ராஜாவா இருந்தேன். ஆனா அவங்க என்ன தள்ளிட்டாங்க. அவர் அவ்வளோ ஃபீல் பண்றார், அவ்வளோ ஃபீல் பண்றார். ஆமென். இந்த பிரித்து பார்க்காதீர்கள். ஒரு விசை பேதுருவின் இடத்துல இந்த வரி கேட்கிறவங்க வந்து கேட்கிறாங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 24 முதல் பார்த்தீங்கன்னா, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா என்று 17:24 வரி செலுத்துகிறது இல்லையா என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது பேதுருனுடைய பதில் என்னவா இருக்கு தெரியுமா? என்னவா இருக்கு சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க, கேட்டா சொல்லுங்க. டக்கு செலுத்துகிறார். ஆமென். அப்படி சொல்லிட்டு பேதுரு எங்க வராரு? வீட்டுக்கு வரார். அவன் பேசுகிறதற்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, அவன் பேசுகிறதற்கு முன்னே இந்த வேர்டு வந்து ஆண்டவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு. கடந்த நாள்ல இதை வந்து ஒரு இடத்துல ஆண்டவர் பிரீச் பண்ண வச்சாங்க. அப்ப இத ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை காண்பித்து தந்தான். இதுல என்ன ஆண்டவரை பாதிச்சதுன்னா, இந்த வரி மேட்டர்ல பாதித்தது என்ன அப்படின்னா, ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க பாரு, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வருவியும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அந்நியரிடத்தில் யாரிடத்தில் வாங்குகிறார்கள்? பேதுரு சொல்றாரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை சொல்லிவிட்டு 27வது வசனத்தை பாருங்கள். ஆகிலும் நாம் அவர்களுக்கு, அதை விட பாத்தீங்களா, நாம் அவர்களுக்கு இடரலா இடாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி படத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும். பேதுருவே, ஒரு மேட்டர் வரும்போது அந்த இடத்துல நீ என்ன செப்பரேட் பண்ணிட்ட பாத்தியா? நீ என்ன சொல்லி இருக்கணும்? நாங்க செலுத்துகிறோம் சொல்லி இருக்கணும். நீ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன? ஆமென். இல்ல, அதுக்கு அதே அதிகாரத்துல தானே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு. ஏன் உமக்கு பேதுரு தனக்கு கூடாரம் கேட்கல? நான் அவர் வீட்டில் இருந்துருவேன். இப்படி இருந்தவன் இங்க ஒரு பிரச்சனை வந்தது, அவர் செலுத்துகிறார். நீ அப்படியே கையை காட்டிட்டு ஆண்டவரை பாருங்க, நாம் இடர். நீ அப்போ என்னதானே சொன்ன, போ எனக்கு செலுத்து அப்படி சொல்லி இருக்கலாம். ஏசு அப்படி பிரிச்சு பார்க்கல. அதனாலதான் அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி, இனி பேசாத, நீ வாய மூடு. ஒரு பிரச்சனை வரும்போது நீ வேற நான் வேறன்னு நீ பார்க்கிற. இது ஆண்டவருக்கு இப்படி பார்க்க பிடிக்கல. எனக்காகவும் உனக்காகவும் நான் அவருக்கு, நாம் அவர்களுக்கு. அவர் இன்னும் தன்னை எப்படி பிதாவின் பிள்ளையை பார்க்கிறாரோ, பேதுருவை அப்படிதான் பார்த்து பேசிட்டு இருக்கிறார். பிள்ளைங்க கொடுக்கலாமாப்பா, கொடுக்க கூடாது, அப்ப எப்படி நான் கொடுக்கணும் அப்படிதானே கேட்டிருக்கணும். இல்ல, அப்ப நான் எதற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், ஆசா பாத்தீங்களா, ஆண்டவரே மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேங்கிறான். எத்தியோப்பியன் யாரோடு யுத்தம் பண்ண வருகிறான்? எத்தியோப்பியன் ஆகிய சேரா யாரோடு யுத்தம் பண்ண வருகிறான்? ஆசாவோடு. ஆசா என்ன சொல்றான்? ஆண்டவர் உங்களை நம்பி நிற்கிறோம், உங்க பின்னாடி நிற்கிறோம், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆமென். பிரித்து இல்ல, இயேசுவை விட்டு பிரிந்து இருக்கிற அந்த அனுபவத்தை ஒரு நாள் விரும்பவே கூடாது. இயேசுவோடு, ஆண்டவரே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படி இப்படி சொல்றோமா நம்ம? ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படிதானே வரோம். இன்னைக்கு பிரேயர் எல்லாம் மாத்துங்க. ஆமென். ஆண்டவரே என்னப்பா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டே, இப்படி எல்லாம் சும்மாலாம் வராது, வரணும், கிட்ட நெருங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் 430 வருஷம் எகிப்தியரை இஸ்ரவேலர்கள் தனியா பார்த்தாங்க. மேகத்துக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் எகிப்தியரை இஸ்ரவேலர்கள் மேகத்துக்கு கீழேந்து பார்க்கிறாங்க, கர்த்தர் மேகத்துக்கு மேலேந்து பார்க்கிறார். எனவேதான் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, இன்று நீ கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே
ஏன்னா இன்னைக்கு நீ மட்டும் இதை பார்க்கல, அவரும் பார்க்கிறார். என் பிரச்சனையை நான் மட்டும் ஃபேஸ் பண்றது வரைக்கும் பிரச்சனையாவே இருக்கும். ஆனா என் பிரச்சனை அவரும் ஃபேஸ் பண்ணார் என்றார். ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். அவன் தனியாக வரவில்லை, அவன் தலைக்கல்லோடு வருகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு இருக்க 3 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நமக்கு நேரம் அதிகம் போகிறது. 1, விரும்பணும். விரும்பு, திரும்பு, பழகு. இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதான் பொங்கல் முடிஞ்சு கரும்பெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியல. ஆமென். விரும்பு, திரும்பு, கரும்பா, பழகு. பழகு, விரும்பு. விரும்பணும். நான் விரும்பணும். நான் யாரோடு இருக்க விரும்புறேன்? இயேசுவோடு இருக்கு. நான் விரும்பவே இல்லைன்னா நான் எப்படி இயேசுவோடு இருக்க முடியும்? நான் விரும்பணும். ஆமென். உண்மையில விரும்புறோமா? விரும்புறோமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படி சொன்னதும் யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு சொன்னதை செய்யலைனாலும் பரவாயில்ல, எனக்கு கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு சொன்னதை எனக்கு அதன் அர்த்தம் என்ன? எனக்கு சொன்னதை நீங்க செஞ்சா போதும், அதுக்கப்புறம் கையை பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இல்லை, நம்ம எல்லாருமே அதான விரும்புறோம். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, சரி சொன்னதை நான் செஞ்சுட்டு. அதனாலதான் ஏசாயாவை கொண்டு எழுதினார், இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நமக்கெல்லாம் ஆண்டவர் எதுக்கு தேவை தெரியுமா? ஆபிரகாம் கூடார வாசலில் இருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 3 கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது ஆபிரகாம் ஓடி போய் காலில் விழுந்து, என்னை விட்டு போயிடாதீங்க, வாங்க வந்து உட்காருங்க, வந்து உட்காருங்க. விரும்புறான், விரும்பணும். போன வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை. கடல்ல 12 சீஷர்கள் போட்ல இருக்கிறாங்க. கடல் கொந்தளிக்கிறது. இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் என்ன செய்தார்? நடந்து வந்தார். நடந்து வந்த போது ஜனங்கள் எல்லாம் கத்துகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். மத்தேயு 14:28 முதல். உடனே பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அவனுடைய விருப்பத்தை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், வா என்றார். வா என்றார். அப்பொழுது பேதுரு படகு விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த போட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவினுடைய சகோதரன் அந்திரேயா இருக்கிறான், இயேசுவின் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்டயும் போகட்டா, போட்டுமா போட்டுமான்னு கேட்கல. போட்டுமான்னு கேட்டிருந்தா விட்டுருப்பாங்க, விட்டிருக்க மாட்டாங்க. உனக்குள் விருப்பம் இருந்தால் மற்ற சத்தங்கள் உன்னை முடக்க நீ விட மாட்டாய். எனக்கு அவர் மட்டும் சொல்லட்டும் வான்னு. இப்போ ஆண்டவர் வான்னு சொன்னதும் பேதுரு அந்திரேயாட்ட கேட்கிறான்னு வைங்களா, அந்திரேயா இயேசு கூப்பிடுற, போட்டுமா? அந்திரேயா சொல்றாரு, இங்க பாரு, அவர் நிப்பாரு, அவர் தேவன், உன்னை பத்தி உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும், நீ நிக்க மாட்ட. யோவான்ட்ட கேட்டிருந்தா யோவான் சொல்லியிருப்பாரு, போலாம் பேதுருவே, ஆனா அட்லீஸ்ட் அந்த காற்றாவது கொஞ்சம் அமைதல் ஆயிட்டுன்னா போலாம். இன்னைக்கு இப்படிதான் நம்மை முடக்க பார்ப்பார்கள். பாருங்கள், இந்த சூலேமியால் இருக்கிறாள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை உண்டல்லவா? அவருடைய மகன் மரித்து போவான். 4வது அதிகாரத்துல ஆமென். மரித்த பிறகு எலிசாவுக்கு மேல கட்டி கொடுத்த வீட்டில் அந்த மகனை வச்சுட்டு, இந்த மேட்ரு இன்னும் யார்ட்டையுமே சொல்லல, விசேஷமா புருஷன்ட்ட இன்னும் சொல்லல. சொல்லாம நேர புறப்பட்டு போறான். யாரை பார்க்கணும்? எலிசா கிட்ட போனோம், எலிசா கூட்டிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது அதனுடைய 22வது வசனம் வாசியுங்கள். தன் புருஷனிடத்தில்
ஆளன் நாம் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னார். இப்ப போய் பெர்மிஷன் கேட்கிறான். நான் போகணும்னு பெர்மிஷன் கேட்கும் போது புருஷனுடைய பதிலை பாருங்கள். 23வது வசனம். அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல, இது ஆல் நைட் பிரேயரும் இன்னைக்கு கிடையாது, ஓய்வு நாளும் அல்ல, இன்னைக்கு சண்டேயும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற? சில பாக்குறாங்க கரெக்ட். நீ வெள்ளிக்கிழமை போற, ஞாயிற்றுக்கிழமை போற, இதுக்கு இடையில சனிக்கிழமை எதுக்கு போற? இப்படிதான் பெர்மிஷன் கேட்டா. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க எல்லாம் ரைட்டு தான், நான் போக வேண்டி இருக்குது. அப்படி போனதுனால அந்த குடும்பத்துல சாவு விலக்கப்பட்டது. ஒண்ணு முடக்கதான் பார்ப்பாங்க, அவங்க சொல்றது நியாயமா தான் இருக்கும். இது அமாவாசைகள் அவங்க கணக்குக்கு. இன்னைக்கு ஆல் நைட் பிரேயர் இருக்கா? இல்ல. இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டையும் இல்ல, யாரு கூட சண்டையும் இல்ல. இப்படிதான் முடக்க பார்ப்பாங்க. ஆனா பிரச்சனை உனக்கு இல்ல. நீரே ஆனால் ஆண்டவரே, அதாவது நாம் ஆண்டவரிடத்துல செல்வதற்கு எனக்கு யாருடைய பெர்மிஷனும் இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் புருஷர்களே, உங்கள் மனைவிகள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால் தூக்கி போட்டு உடங்கல, விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்கள் ஜபங்களுக்கு தடை வந்துடக்கூடாது. விவேகத்தோடு வாழ், ஞானமா வாழ வாழுன்னு தான் சொல்றாரு, விடுன்னு சொல்லல. சிலர் பாருங்க, என் பிரேயருக்கு தடையா இருக்கு, அதனால நான் டைவர்ஸ் பண்ண போறேன், ஓடிரு. சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க, என் ஜபத்துக்கு வந்து ரொம்ப தடை, அதனால வேண்டாம். விவேகத்துடனே அவளுடைய பலவீன பாண்டம் அப்படிதான் இருக்கும். என்னதான் மனைவி பலவீன பாண்டமா இருந்தாலும், என்னமோ உடம்பு முடியலையாவா, ஆமா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிதான் சொல்லிட்டு போவோம். உன் பிரேயருக்கு தடை வந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நெருங்குவதுக்கு பாருங்க, எல்லா இடத்துக்கும் ஆபிரகாம் சாராளை கூட்டிட்டு போறாங்க. சாராளை ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடிக்கும், வயசான கிழவியானதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். ஆனா பலி செலுத்த கூட்டிட்டு வா, ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும் போது சாராளை கூட்டிட்டு வரல. ஏன்னா அங்க வந்த கதை நடக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஆபிரகாம் ஒரே ஒரு இடத்துல தான் புலம்பி அழுவாரு, எங்க தெரியுமா? சாராள் மரித்த போது. அதுக்காக சாராளை வந்து ஆபிரகாம் விட்டுட்டாரா? இல்ல, ஆண்டவரிடத்துல நெருங்குவதற்கு யாரையும் தடையாக வைக்கவில்லை. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், உண்மைதான், சாராளை பிடிக்கும், ஈசாக்க பிடிக்கும். ஆனா அப்பா கிட்ட நெருங்குவதற்கு ஹல்லேலூயா, ஆமென். இப்படிதான் ஏனோக்கு குடும்பம் இல்லையா, பிள்ளைங்க இல்லையா, அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எந்த காரியம் அவனுக்கு தடைப்பட்டுச்சு? ஆனால் அவன் தேவனோடு இதை விரும்பணுங்க. நம்ம விரும்பணும். நீரே ஆனால் பேதுரு யோவான் அந்திரேலாம் அப்படி தட்டி இருப்பான், தட்டி இல்லை நீரே ஆனால். ஏன்னா யாக்கோபு சொல்லியிருப்பான், பேதுருவே உன் விசுவாசம் என்னன்னு நாங்க பார்த்துட்டோம், நீ தான் எங்க லீடர், நீ ஃபர்ஸ்ட் ஆவேசம்னு கத்திட்ட, நாங்களும் கூட சேர்ந்து. ஏன்னா எல்லாத்துக்கும் லீட் பண்ணது யாரு தான்? பேதுரு தான். இயேசு உயிர் தெழுந்த பிறகு மீன் பிடிக்க போறேன்னு சொன்னது யாரு? எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறது இவர் தான். ஆமா, இந்த 3 பேர் மறுரூபம் ஆனாங்கல்ல, அப்பவும் இந்த கூடாரம் போடுற பிளான் சொன்னது யாரு? ஒருத்தரையும் பேச விட மாட்டாரு, எல்லாத்திலையும் இவர் தான் நிற்பாரு. ஆமா, நீங்க எல்லாம் என்ன விட்டு போயிருவீங்க, யாரு போனாலும் நான் போக மாட்டேன், பாப்போமா இவன் போவான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஓவரா பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீ சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 தடவை எல்லாத்திலையும் இப்பதான் நிக்கிறான். நீரை எனக்கு உங்ககிட்ட வரணும். அதான் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சொல்ல வைத்தார், இயேசு இல்லாத படகல்ல சேஃப், இயேசுவோடு கூட கொந்தளிக்கிற கடல்ல நிற்பதுதான். 2வது, திரும்ப திரும்ப. நீ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரிடமாய் திரும்ப.
ஆமென். நேற்று என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. சிலுவையில் 2 கள்ளர்கள் இயேசுவோடு கூட அறையப்பட்டார்கள். அதில் ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 23:42 அவன் இயேசுவை நோக்கி அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அந்த காட்சி இமேஜின் பண்ணி பாருங்க. 2 கை அப்படியே ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது, கால்கள் ஆணி. எப்படி அவனுக்கு இயேசு எந்த பக்கம் இருக்கிறார்? அவனுடைய சைடில் அறையப்பட்டிருக்கிறார். இயேசுவை நோக்கின்னு இருக்கு. ஒன்னு அவன் இப்படி பார்த்துருக்கணும், இல்லைன்னா அப்போ அவனுக்கு ஃபுல்லா டர்ன் பண்ண முடியுமா? இல்லை, கொஞ்சம் தான். அதுவும் அடிச்சு தூக்கி போட்டு அவனை கொண்டு அரைஞ்சு வச்சிருக்கிறான். அவனுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது அவன் இயேசுவை, அதாவது அந்த 2 கண்ணால் அவரை பார்த்திருப்பானானும் தெரியாது. பாதி தான். இப்படி பார்த்தா பாதி தான் தெரியும்ல. நம்ம பின்னாடி இருக்கிறவங்களை கை கொடுப்போம், தெரியுமா? கொடுப்போமா இல்லையா? ஆமே. திரும்புவோமா? நம்ம சேர்ல இருந்துட்டு திரும்ப முடியல, சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது. ஆனாலும் அவன் ட்ரை பண்றான் பாருங்க. எதுக்கு? அவரோடு இருக்கணும். இயேசு அவனுக்கு கொடுக்கிற ரிவார்டு என்ன தெரியுமா? இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் முடியல ஆண்டவரே. ஆமென். நீங்க எங்க ஜெபம் பண்ணல? எனக்கு பழையது போல முழங்கால் போட முடியல. உட்கார்ந்து ஜெபம் பண்ணல. உட்கார்ந்து ஜெபம் பண்ண எனக்கு ஜெபம் பண்ணதாட்டே இருக்காது. ஜெபிக்க மடிச்சு என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நாம எவ்வளவு வித்தகாரங்க, அவருக்கு தெரியாதா? எனக்கு அந்த பழைய ஒரு இது வரல, போச்சு எல்லாம். ஆமே. டெய்லி சவுல் ஆயுதத்தை எடுப்பாரு, தொடைப்பாரு, வைப்பாரு, வெளியே பார்ப்பாரு. அவன் திட்டிட்டு இருப்பான். கோலியாத்து உள்ள போவார், இப்படி உட்கார்ந்து இருப்பாரு. ஆயுதத்தை எடுப்பாரு, தொடைப்பார். டெய்லி பாட்டுவுக்கு எடுப்போம், தொடைப்போம், திறந்து வைப்போம், மூடுவோம், திருப்பி வருவோம். பாட்டுவுக்கு எடுப்போம், திறப்போம். அவன் பாட்டுவுக்கு எடுக்கும் போது தான் கோலியாத்து திட்டுவான். ஒன்னு எடுத்து வைப்போம், தூசி பிடிக்கும். அடுத்த நாள் எடுப்போம், தொடைப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சில பார்க்குறாங்க, அதனாலதான் நாங்க தூசியை தட்டுறதில்லை. திரும்ப இப்படி திரும்புறாங்க. ஹல்லேலூயா. அப்படி திரும்பி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் சொல்றாங்க, இன்னைக்கு இயேசு வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இந்த கள்ளன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணை மூடுவ தெரியுமா? நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் மூடிடுவேன். எதுக்கு தெரியுமா? நீ கண்ணை மூடும் போது உன்னை கூட்டிட்டு போக. நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் மூடிடுவேண்டா. ஏன்னா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன் ஓடினவர். விரும்பு, திரும்ப, பழகு. இயேசுவோடு பழகு. பழகுவதற்கு உண்மை உள்ளவரும் இனிமையானவரும் நம்பத்தக்கவரும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உண்டு. நேரம் போறதுனால எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன் உண்டு. அவன் இயேசுவோடு இருக்கும்போது எங்க இருந்தான் தெரியுமா? மார்பில் சாய்ந்திருந்தான். பத்மு தீவில் விழுந்தான். எங்க விழுந்தான் தெரியுமா? பாதத்தில் விழுந்தான். ஒன்று அவர் மார்பில் விழணும், இல்லைன்னா அவர் பாதத்தில் விழணும். வேற எதுலையும் ஒரு தேவ பிள்ளை விழுந்துடவே கூடாது. வேற எல்லா இடத்திலையும் விழும்படி சத்துரு தள்ளுவான். யோவான் 13:23 அவன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 17 நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். வேற எதுலையும் விழக்கூடாது.
நம்மை விழத்தள்ளுகிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு. ஆமென், ஆமென். உங்க நெஞ்சில் அப்படியே கை வைங்க. நீங்க சொல்லுங்க, ஒன்று அவர் மார்பில் விழு, இல்லைன்னா பாதத்தில் விழு, வேற எங்கேயும் விழுந்துராத. ஹல்லேலூயா. செத்தவனை போல விழும்போது எங்கதான் விழுறான் தெரியுமா? தள்ளி விழல, செத்தவனை போல அவர் பாதத்துல. அப்படி விழுந்தவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமென். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இப்ப அவன்கிட்ட சொல்றான், நீ எழுது, எழுது. எழுதிட்டியா? இப்ப 4வது அதிகாரம் 1வது வசனம். இதுவேளைக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பத்மு தீவு என்பது அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை. பத்மு தீவிலே இருந்து சாகணும். ஆனால் பாருங்கள், நான் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை தான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இதற்கு பிறகுதான் எக்காலங்கள் ஊதப்படுகிறது, கோப கலசங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு பெரிய உபத்திரவ காலம் வரப்போகிறது. அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னே தான் சபைக்கு எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அந்த எச்சரிப்பின் சத்தம் முடிந்த பிறகு ஆமென், வானங்கள் திறக்கப்படுகிறது. பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்கே ஏறி வா. சபையே, இந்த அவருடைய சத்தத்தை கேட்டு பழகுகிறவர்களுக்கு மட்டுமே நாளை இந்த சத்தம் கேட்கும். உபத்திரவ காலத்துக்கு முன்னே வானம் திறக்கப்பட்டு இங்கே ஏறி வா. 1வது அதிகாரத்திலே அவன் செத்தவனை போல பாதத்தில் விழுகிறான். 4வது அதிகாரத்திலே வானம் திறக்கப்பட்டு யாருக்கு அந்த சத்தம் வருகிறது? முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த. என்கிட்ட பேசுவார், நான் கேட்டுட்டு இருப்பேன். அப்போ இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு என் காது பழகல, என் வாழ்க்கை பழகலைன்னா நாளை இந்த சத்தம் கேட்காது. இது இண்டிவிஜுவலான அழைப்பு. எச்சரிப்பு சபைகளுக்கு காமனமா கொடுக்கப்பட்டது. ஆனா கர்த்தரை எடுக்கும் போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து பார்த்து தான் எடுப்பார். நாகர்கோயில் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து தான். எனவேதான் பரலோக ராஜ்யம் வலை விரிக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வலையில ஏராளமான மீன்கள் அகப்பட்ட பிறகு அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு மீனையா பார்த்து நல்லவைகள் எல்லாம் கூடையில போட்டு ஆகாதவைகளை தள்ளிவிட்டு போவான். இன்னைக்கு சத்தம் வந்து காமனா துணிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் நாளை எடுத்துக் கொள்ளப்படும் போது இங்கே ஏறி வாருங்கள் என்றல்ல, இங்கே ஏறி வா. எச்சரிப்பின் சத்தம் என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எவனுக்கு காது இருக்கோ அவன் கேட்கட்டும். போன வாரம் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பின் சத்தம் என்ன? கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் அவர் நாமத்தை மதிப்பான். இந்த சத்தம் யோவான் கேட்ட சத்தம். இது யோவானுக்கு மட்டும் கேட்கிறது. அது போல நமக்கு மட்டும் கேட்கும் அந்த சத்தம். அதனாலதான் எல்லாருக்கும் புரியாது. எங்க காணவில்லை, 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 காணவில்லை. இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த குதிரை இந்த குதிரை அப்படி இப்படின்னு பயங்கரமான உபத்திரவ காலம் அங்கே சொல்லப்படுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு 2வது மரணம் கிடையாது. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதுல கைவிடப்பட்டவர்கள் எல்லாருமே லாஸ்ட்ல அந்த வெள்ளை சிங்காசனத்துல போய் நிக்கணும். அந்த இடத்துல வேற பேச்சுக்கு இடம் கிடையாது.
புக்கு ஓப்பன் ஆகும். பேர் இருக்கா, வா, இல்லையா, போ. எனவே தான் ஒரு தேவ பிள்ளை, கடந்த நாட்கள் வீணாய் கழித்து விட்டோம். நீ எத்தனை காலம் இந்த பூமியில் இருக்க போறோம் தெரியாது. எனவேதான் ஒரு பழைய பாடல் உண்டு. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் காணல். இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தானரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்தே. ஹல்லேலூயா. இவ்வளவு நான் உங்க மத்தியில பிரசங்கம் பண்ணிட்டு இந்த ஒரு சத்தம் நான் கேட்க விட்டுட்டேன்னா இந்த உலகத்திலேயே மிகவும் பரிதபிக்கப்பட்டவன் நானாக தான் இருப்பேன். இது இண்டிவிஜுவலா தான் பேசுவார். சபைகளுக்கு சொல்லும் போது காமனா சத்தம் வரும். முன்னே என்கிட்ட பேச நான் கேட்டிருந்த சத்தம். அநேகர் ஸ்தேவான் பேசும் போதெல்லாம் ஜனங்க காதை அடைச்சிட்டாங்க. அநேகர் வார்த்தை முதுகுக்கு பின்னாக தூக்கி எறிந்து விட்டார்கள். வேறு சிலரோ இதை அந்நிய காரியமா, நான் என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமா என்றாங்க. இவங்க எல்லாம் எதை மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? பிரசங்கம் இருக்கும், இப்போ இருக்கும், ஆனா அந்த கேட்க வேண்டிய ஒரு சத்தம் வரப்போகிறது. அந்த சத்தத்தை மட்டும் நம்ம காதுல கேட்கல, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கடைசியில பார்த்துக்கலாம் பார். உத்தரவு காலம் முடிஞ்சு 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் மரித்தவர்கள் எல்லாம் எழும்புவாங்க. அப்போ போய் நிற்போம். எதுக்கு சபையோடு ஆண்டவர் பேசுகிறார்? நீ அதுக்கு முன்னாடி வா, நீ அதுக்கு முன்னாடி வா. நீ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சில ஜட்ஜ்மெண்ட்ல நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறீங்க, நெஞ்சு பொக்கு பொக்கு பொக்குன்னு அடிக்கும். ஒருவேளை ஏன்னா பேர் எழுதிட்டு வாரு, அந்த பேர் வெட்டப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியணுமே. உங்களை பயமுறுத்துவதற்காக இது சொல்லவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நம்மில் அன்பு கூறுகிறவரால் நமக்கு ஜெயத்தை பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். அவரால ஜெயம், அவரோடு தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோடு பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர். ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர். ஓ கர்த்தாவே நீரந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கேனையா. பாடுங்க. காரணமின்றி கலங்கேனையா. விஸ்வாச பேழையில் மேலோகம் வந்திட தேவியேசு இடித்திடுமே. விஸ்வாச அங்க வரணும்பா, அங்க வரணும்பா. சகமமலதனரே ஆனந்தமே, ஆனந்தமே. ஓரமமா செலரே. நெருங்கிரு சகோதரா, நெருங்கிரு சகோதரி, விட்டுறாத. ஆமே. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? ஓரமமா சந்தனலரே. கைவேலை இல்லாத வீடொன்று மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ? உடரமாக்கரோ சந்தனரே. என்னுள்ளமே, என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீணாய் கண்ணீர் பள்ளத்தாக்க
அல்லோ இது. செமமகமலரோ நம்பிக்கையோட சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம். ஹல்லேலூயா. தோரே சீயோன் நகரத்தில் ஓரமாமா சஜனரே துன்பங்கள் தொல்லை இடக்க இடறிவை தோண்டர் எமை அண்டி வந்தீடினோ. உடமா அந்தனரே ஹல்லேலூயா சொல்லி எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் அவர் துடைப்பா. எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பா. ஆமென். சொல்லி முடியாத ஓரமாமா சந்தனரே ஏக்கத்தோடு இயேசுவே இயேசுவே சீக்கிரம் இத்தரை பாருமே வேளை. ஹல்லேலூயா. பாருமே. ஆமென். என்னே சத்தன் முக ஜோதி எதே எல்லாம் இன்பம் தரும் பொருள் வேதுமில்லை. உடரமாமா சேகமாமலரே என்னுள்ளமே உன்னில் சஞ்சலா. எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? உலகத்தின் முடிவு வரையது சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆமென். சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம். glory. ஆனந்தமே ஆனந்தமே ஓ இயேசு அண்ணலை அண்டினோ இயேசு ஆனந்தமே ஆனந்தமே ஆமென். இயேசு அண்ணலை அண்டினோ ஓ இயேசு அண்ணலை. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை அப்பாவுக்கு மகிமை. ஓ ராமா ஷேகலாமா அந்தனரே அந்தனரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே பெரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பைபிள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களை விரல விட்டு எண்ணலாம், விரல விட்டு எண்ணலாம். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். வலது கரத்தை அப்படியே உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என் வாழ்நாளை உம்மோடு சஞ்சரித்து கழிக்க விரும்புகிறேன். உங்க கூட அந்தியம் வரே ஆச்சோடு ஜீசஸ் இயேசு கூடே மதி அந்தியம் ஜீசஸ். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களோடு இணைந்து இருக்கிறவரே, உம்மோடு எங்களை இணைத்து வைத்திருக்கிறவர், இப்போது ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்கும். எங்க சாட்சி அதுதான்ப்பா, உங்க கூட இருக்கிறது தான்ப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, ஆனா நாங்க உங்க கூட இருக்க மாட்டேங்கிறோமே. எங்களை மன்னிப்பீராக. உம்மை விட்டு விலக்குவதற்கு ஏதுவான எந்த காரியத்தையும் நாங்க விரும்பிடவே கூடாதாம் ஆண்டவர். அப்படி ஒரு விருப்பம் இருந்து அது மேல எங்களுக்கு இப்பொழுது ஒரு வெறுப்பு வருவதாக ஆண்டவர். எப்போது உம்மோடு இந்த அனுபவத்தில் எங்களை கிருபையாய் நடத்தும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஆமே.
முன்பு எக்கால சத்தத்தை போல என்னோடு பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது இங்கே ஏறி வா. இந்த சத்தத்தை எல்லா காதுகளும் கேட்கணும்பா. இந்த சத்தம் எல்லா காதுகளும் கேட்கணும். ஒரு ஆத்மா கூட கெட்டு போய்விடக் கூடாது ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.